வெல்கம் டு அஸ்விதா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ஒரு ஹெட் பேண்ட் பண்ண போகிறேன். என் பாப்பாவுக்கு ஒரு ஹெட் பேண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 4 ப்ளே acrylic எடுத்திருக்கேன் அண்ட் 4 mm crochet ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த த்ரெட் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தமான ஹூக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்மளோட நான் இப்போ போடுற இது வந்து என்ன ஒரு பெரிய குழந்தையாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த ஹெட் பேண்டை தாராளமாக குழந்தைங்களுக்கு கலர் கலராக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம். இப்போது நான் ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9 செயின்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 9 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம 5 ஸ்பேஸை வந்து நம்ம இப்போ ஸ்கிப் பண்ணிக்க போகிறோம். 5 செயினை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போது 6th ஸ்பேஸில் நம்ம வந்து ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, சூப்பராக இருக்கும் இந்த ஹெட் பேண்டு. இப்போது இருக்கிற ரிமைனிங் இருக்கிற 3 ஸ்பேஸ்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ திரும்பி செயின் 5 1 2 3 4 5 டர்ன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 டபுள் க்ரோஷே மேலேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட போகிறோம். 1 2 3 4 இந்த 4 டபுள் க்ரோஷே மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட போகிறோம். ரெண்டு 3 அண்ட் 4. ஓகே, இப்போ இந்த லூப்பில் நம்ம எதுவும் ஒர்க் பண்ணல. இந்த 4 டபுள் க்ரோஷே மேலே தான் ஒரு டபுள் க்ரோஷேஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். திரும்பி செயின் 5 1 2 3 4 5 செயின் 5 போட்டிருக்கேன். இப்போ டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி இந்த 4 டபுள் க்ரோஷே மேலேயும் ஒரு டபுள் க்ரோஷே. இது வந்து நம்ம குழந்தையோட ஹெட் அளவு இருக்கு இல்லையா, நமக்கு எவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ லாங்காக வந்து நம்ம இதை தான் போட போகிறோம். இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இது வந்து எனக்கு தேவையான அளவுக்கு லென்த் வந்து நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இப்படி டர்ன் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த எண்ட் ஆஃப் த இதில் வந்து நான் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இழுத்து தலையில் போடும்போது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக வந்து நான் ஒரு 2 ரோ வந்து நம்ம வந்து ரப்பர் பேண்டை இதில் சேர்த்து வச்சு நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு செயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரப்பர் பேண்டையும் சேர்த்து வச்சு நான் சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணுறேன். 2 3 அண்ட் 4. ஓகே, இப்போ வந்து ரப்பர் பேண்டு இது உள்ளே இருக்குது. நம்ம இப்போ இழுத்து மாட்டும்பொழுது குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக செயின் 1 போட்டு டர்ன் பண்ணி இந்த ஸ்டிச்சஸில் 3 ரோலையும் ஒரு சிங்கிள் க்ரோஷஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த கேப் இருக்கு இல்லையா, இப்போது அதில் வந்து நான் ஷெல் போட போகிறேன். ஒரு 5 டபுள் க்ரோஷே ஒரே ஸ்பேஸில் 5 2 3 4 அண்ட் 5 போட்டாச்சு. இப்போ இந்த நடுவில் இருக்கிற டபுள் க்ரோஷேல ஒரு சிங்கிள் க்ரோஷே. திருப்பி நெக்ஸ்ட் ஸ்பேஸில் ஷெல் 5 டபுள் க்ரோஷே. 1 2 3 4 அண்ட் 5. இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதை தான் வந்து நம்ம ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இந்த எண்டு வரும்பொழுது நம்ம இந்த ஷெல் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 3 ரோ சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரப்பர் பேண்டோட எண்டை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சு நம்ம சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுட்டு அப்படியே இப்படியே ஷெல் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
ஓகே, இது வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எண்டில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம த்ரெட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, பேண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த சென்டரில் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிக்கலாம். ஓகே, ஹெட் பேண்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பவ் பண்ணி வச்சுருக்கேன். பவ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பவ் வந்து நான் இது கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளவரு இல்லை நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம். நான் இதில் வந்து பவ் தான் அட்டாச் பண்ண போகிறேன். ஓகே, நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.